முதல்ல அதுதான் ஆரம்பம். ஜிக்ஞாசாதிகரணம் தான் ஆரம்பம். முக்கியமான சம்பிரதாய கிரந்தங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்பதாக நினைத்து நமக்கு பல மடங்கான ஒரு பாக்யதாரிஷயத்தை கொடுக்கும் என்பதுல என்ன சந்தேகம் இருக்க முடியும்? எதை எடுத்தாலும் அருளி செயலை டச் பண்ணும். அதுதான் விசேஷம். இன்றைய தினம் சிவபுரத்தில் 40 எழுந்திருந்த ஐசங்கரை பற்றி சில விஷயங்களை சொல்லணும்னு வளர்ந்துருக்கா. அடியை தெரிந்து வந்து அனுபவத்தை நான் விஞ்ஞாபித்துக் கொள்கிறேன். சிஷ்யாளாக இருக்குவா ஆச்சாரியாளை பற்றி கொண்டு போய் தெரிஞ்சுக்கணும். ஆச்சாரியர்களுக்கு போய் சேரணும். அந்த வச்சு வாழ்வுக்கு கொண்டு நம்ம என்ன கூடணும் என்ன இருக்கணும்ன்றதாலே இந்த மாதிரி சிஷ்யாலாம் சில பேர் நடந்துக்கிறோம். இங்கே சில விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுட்டு எல்லாரும் அதன் பிரகாரம் இருக்கணும்ன்றதாலே எல்லாரையும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சர்வோபியம் சமாஸ்ரித்ய சகலம் பத்ரமஷ்டுதே ஸ்ரீயா ச பத்ரயா ஜுஷ்டா யஸ்தம் பத்ரம் நமாம்யஹம். நமஸ்தரசே. ரொம்ப விசேஷமான மயிலை மாலோலன் கைங்கரிய சபை அவர்களுடைய அபரிமிதமான பிரதிபத்தினாலே எம்பெருமான் மாலோல லட்சுமி நரசிம்மன் வருடந்தோறும் இங்க பல நாட்கள் எழுந்தடியிருந்து அவர்களாலே ஆராதிக்கப்பட்டு நம் எல்லோரையும் வருடந்தோறும் அனுகிரகித்து வருகிறான். வருஷா வருஷம் யூஸ்வலா மார்கழி மாசம் அப்படின்னாலேயே வில்லிவரம் சிவர் அழகேசிங்கர் அவருடைய காலத்திலிருந்து இந்த கைங்கரிய சமிதியினர் சபையின் மூலமாக பெருமாள் இங்கு எழுந்தருள்வது என்பது ஒரு வழக்கம். இப்போ சபரிவாரமாக மாலோலன் தன்னுடைய சொந்த கிராமத்துல எழுந்தருளிருக்கான். பாதூர் அப்படின்றது ஸ்ரீ அகோபிரமடத்தினுடையதான சொக்கிராமம். பாதூர், சிறுங்கட்டூர் அந்த பக்கம் பாதூர், பெரும்பாக்கம், அது தட்சிண அகோபிரம்னே அந்த பெரும்பாக்கத்திற்கு பேர் உண்டது. அந்த மாதிரி பெருமாள் அங்க சஞ்சாரத்துல இருக்கான். அப்படி சஞ்சாரத்துல இருக்கச்சே என்ன இருந்தாலும் டிசம்பரை நாம மிஸ் பண்றமேனு மனசுல ஒரு ஏக்கம் தோணும். அந்த குறைய நிவர்த்தி பண்ணக்கூடியவர் நம்ம வில்லிவரம் சிவர் அழகேசிங்க. அவர் என்ன பண்ணிட்டார், என்னுடைய 100வது திருநக்ஷத்திரம் நான் உகந்த இடமான இந்த இடத்துல என்னுடைய கிரந்தத்திலிருந்து லட்சுமி நரசிம்மனுடைய வைபவமாக நடக்கட்டும், எல்லாருக்கும் அந்த நரசிம்மன் நடத்திய அனுபவம். எங்கமுடன் கண்ணன் அப்படின்னா அவன் எங்கேயோ பாதூர்ல எழுந்தடி இருந்தாலும் அழகேசிங்கருடைய ஸ்ரீசுக்தி அது ஐசிங்கர் ரொம்ப அற்புதமான ஒரு கிரந்த மணினர். வாசந்திகா பரிணயம் என்பதான ஒரு நாடகம். அகோபில லட்சுமி நரசிம்மனுக்கும் சஞ்சலட்சுமி தாயாருக்கும் நடைபெறக்கூடிய கல்யாணத்தை வர்ணிக்கக்கூடிய அற்புதமான நாடகம். அந்த நாடகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீஹரிஷனுடைய நாகானந்த நாடகம் படிச்சுட்டு வாசந்திகா பரிணயம் படிச்சோம்னா இன்னும் நல்லா ரசிக்கலாம். ஏன்னா ஐஷிங்கர் ரீமிக்ஸ் ஸ்லோகங்கள் நிறைய பண்ணியிருப்பார். இப்ப ட்ரெண்டிங் ரீமிக்ஸ் தான். அங்க ஸ்ரீஹரிஷன்றவன் நாகானந்த நாடகத்துல எப்படியெல்லாம் சில ஸ்லோகங்களை கொடுத்துருக்கானோ அது போல அழகிய சிங்கர் இங்க சில ஸ்லோகங்களை ரொம்ப அழகா மாத்திருப்பார். அதுல ஒரு ஸ்லோகம் என்ன, சொல்லக்கூடிய கவி பெரிய கவி, விஷயமோ நிருசிம்மனுடைய வைபவம், கேட்கக்கூடிய சபையோர்களோ நிருசிம்ம பக்தியில அத்தனை பேரும் பிரகலாதன மாதிரி விளங்கக்கூடியவர். அதுக்கு மேல நினைச்சாலே சரி, சொன்னாலும் சரி, கேட்டாலும் சரி, எப்படி இருந்தாலும் நிருசிம்மனுடைய அனுகிரகத்தை பெற்றுத்தரக்கூடிய விஷயம் இது. அதனால அது நமக்கு பல மடங்கான ஒரு பாக்யதாரிஷயத்தை கொடுக்கும் என்பதுல என்ன சந்தேகம் இருக்க முடியும் என்று கேட்கிறார். இது அப்படியே நாகானந்த நாடகத்துல ஸ்ரீஹரிஷோ நிபுண கவிஹி பரிஷத பேஷா குணகிராகினி என்று சொல்ற அது அப்படியே ஐஷிங்கர் மாத்தினர். இது நிருசிம்மனுடையதான வைபவம். சொல்லக்கூடிய கவிஞர் அழகிய சிங்கன் என்று பெயர் பெற்றவர், நிருசிம்மனுடைய பெருமையை பேசக்கூடியவர். கேட்கும் அத்தனை பேரும் யாரு? அதனால்தான் துளசி சொன்னான், ராம நாம நரகேசரி கனக கசிப்பு கலிகால் ஜாப்புக்கு ஜன்னு பிரகலாத் அப்படின்னு துளசி ராமாயணத்தை ஆரம்பிக்கச்சேவே ஐயா நிருசிம்மனுடைய திருநாமம் எங்க? ராமன்றத திருநாமம் நிருசிம்மன், ராகவ சிம்மன் நிருசிம்ம ராகவம். ராமநாம நரகேசரி கனக கசிப்பு கலிகால், இந்த இரண்யகசிப்பு தான் கலிகாலம் தான் இரண்யகசிப்பு. சரி, யாரு சுவாமி பிரகலாதன்? ஜாப்புக்கு ஜன்னு பிரகலாத். யாரெல்லாம் ராமநாமத்தை ஜபம் பண்றாளோ, யாரு நிருசிம்மான்னு சொல்றோ அவள்லாம் பிரகலாதன் என்று பிரகலாதனுடையதான வைபவம் எல்லாருக்கும் உண்டுன்னு சாதிக்கும். எனவே
அந்த நிருசிம்மனுடைய அனுகிரகத்தினால அந்த நிருசிம்மனையே ஆராதிக்கக்கூடியவராகவும் அவனுடைய விபூதி பௌஷ்கல்யத்தை அபிவிருத்தி பண்ணவராகவும் விளங்கும் நம்முடைய சிவன் அழகிய சிங்கருடைய 100வது திருநக்ஷத்திரத்தை நாம இங்க ஆரம்பிக்கிறோம். இப்ப ஆரம்பிச்சுட்டா என்ன அப்படின்னா, லக்ஷ்மி நிருசிம்ம திவ்ய பாதுகா சேவகருடைய பிரபாவம் இங்க வந்ததுன்னா முதல்ல பாதுகா பட்டாபிஷேகம் முடிஞ்சு அடுத்தது ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிற மாதிரி இங்க இப்ப ஆரம்பிச்சோம்னா அடுத்த உத்திரட்டாதி ஐஷிங்கர் இங்க எழுந்தடி நிருசிம்மனுடைய ஆராதனை நடக்க போகும். அதனால இது ஒரு உபோத்காத்தம் மாதிரி வச்சுக்கோங்க. ஐஷிங்கர் அநேக கிரந்த பரிசீலனம் பண்ணிருக்க. திருக்கள்ள சுவாமி பரமபதிச்ச பிறகு அந்த திருக்கள்ள சுவாமியினால் எழுதி வைக்கப்பட்டதான பகவத்கீதைய சிவன் அழகிய சிங்கர் பூர்த்தி பண்ணி ஐஷிங்கருடைய பெரிய கைங்கரியம். அதே மாதிரி ஈஷ கேம சாதிச்சுட்டு கட்டோபனிஷத்துக்கு திருக்கள்ள சுவாமி ஒரு அவதாரிகை எழுதிவிட்டார். அதுக்கப்புறம் திருக்கள்ள சுவாமி பரமிச்சிட்டார். அத்தியுதமான கட்டோபனிஷத் பாஷத் அழகிய சிங்கர் சாதிச்சார். டிடி தாத்தாச்சார் சுவாமி முகுந்தமால பால் எழுதினார். டிடி தாத்தாச்சார் சுவாமி பரவிச்சார். உடனே ஐஷிங்கர் முகுந்த மாலையை ஃபுல்ஃபில் பண்ண. நான் அடியன் முதல்ல முகுந்த மாலை தான் எடுத்துக்கிறதா இருந்தேன். ஏன்னா அது வெளியில வராத கிரந்தம். நிறைய பேருக்கு அதை பத்தி தெரியவே தெரியாது. ஐஷிங்கர் சாதிச்சிருக்காருன்னு விஷயமே தெரியாது நிறைய பேர். அதனால அடியன் முகுந்த மாலையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும். மகான்களுடைய நியமனம். விஷ்ணு புராணம் எதை சொன்னான்னு ஐஷிங்கருடைய ஸ்ரீசுக்தி எல்லாமே விசேஷமான முகுந்த மாலையை அழகிய சிங்கர் அதை ஃபுல்ஃபில் பண்ண. இது எல்லாத்த விட ஒரு பெரிய விசேஷம் தேசிகாசய பிரகாசம். தன்னுடைய திருத்தமையனார் அருளி செய்திருந்த பரமத பங்கம் டங்கு ஸ்லிப் ஆச்சுன்னா கும்பகரணம் ஆயிடுவோம் நம்ம. அல்ல சுவாமி என்ன காலட்சேபம் போயிட்டு வந்து பரமபத பங்கம் ரொம்ப சந்தோஷம் சுவாமி. ஒட்டுமொத்தமா சம்பிரதாயத்துக்கே பங்கம் உண்டு. இந்த பரமத பங்கம் மற்ற மதங்களை பங்கப்படுத்தி மற்ற மதங்களை எல்லாம் நிரசனம் செய்து சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ண சுவாமி தேசிகன். அப்பேற்பட்டதான அந்த பரமத பங்கம் கிரந்தத்திற்கு பண்ணின விபுலமான வியாக்கியானத்தை பூர்வார்த்தம் உத்தரார்த்தம்ன்றதாக 2ஆ பிரிச்சு அதை 2 வால்யூமுக்கு சொல்றாங்க. அது 2 வால்யூமா பிரிச்சு ஐஷிங்கர் அதை ரிலீஸ் பண்ணி. அது போலவே ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துக்கு அழகிய சிங்கர் அருளிச்சார் ஒரு விவரணம். அர்த்தானுசாசன பாக பரியந்தம் ஐஷிங்கர் ரகசிய திரைசார விவரணம் பண்ணியிருக்க. இதற்கு மேல என்னென்ன கிரந்தங்கள் முக்கியமா கத்தியத்திற்கு பண்ணியிருக்கிற வியாக்கியானம், அமரநாதிபிரானுக்கு பண்ணியிருக்கக்கூடிய வியாக்கியானம், இது எல்லாத்த விட அன்பப்ளிஷ்டா நிருசிம்மப்பிரியால தொடரா வந்த அருள்மொழி ஸ்ரீ தத்துவம் பிராட்டி விஷயமான சதுஷ்டோகம். இன்னைக்கு கார்த்தால சத்யநாராயண கோவில் உபன்யாசத்துல கூட அடிய விஞ்ஞாபனம் பண்ண ஸ்ரீ தத்துவம் என்பதாக சதுஷ்டோகிக்கு ஐஷிங்கர் பண்ணியிருக்கக்கூடிய வியாக்கியானம். எதுக்கு லிஸ்ட் படிக்கிறதுக்காக இங்க வந்த இப்போ உபன்யாசம் தானே பண்ணணும். ஐஷிங்கர் எத்தனை புஸ்தகம் பண்ணிருக்காரு எங்களுக்கு தெரியாதா? இதுதான் லிஸ்ட் படிக்கணும். அதுல ஒரு பெரிய சூக்ஷ்மம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. என்னன்னா இப்போ அடியன் சொன்ன கிரந்தங்கள் 90% எல்லாமே சம்ஸ்கிருத கிரந்தம். ரகசிய திரைசாரம் பரமத பங்கம் எடுத்துட்டோம் அப்படி கேட்டா அது மிக்சட் டபுள்ஸ் மணிப்பிரமாண கிரந்தம் இருக்கு. அதுல பிரமாணங்களை எடுத்து சொல்லணும். வில்லிவரம் பெரிய சுவாமியினுடைய வியாக்கியானத்தினுடைய சூக்ஷ்மத்தை கிரகிச்சவாளுக்கு தெரியும். எங்க சுவாமி அடிக்கடி பூர்வாவலோகனத்திற்காக ராத்திரி 10 மணி 11 மணிக்கு அடியான அந்த கிரந்தம் சேவிக்க சொல்லுவோம். தேசிகாசய பிரகாசம் என்னன்னா ஜெயின பௌத்தாதி கிரந்தங்கள்ல இருக்கக்கூடிய வாதங்கள் என்ன, அவளுடைய சித்தாந்தம் என்ன. ஏன்னா வில்லிவலம் பெரிய சுவாமி காசியில இருந்ததுனால அங்க லைப்ரரி அவருக்கு சுலபமா கிடைச்சதுனால அங்கிருந்த கிரந்தங்களை பூர்வாவலோகனம் பண்ணி தன்னுடைய வியாக்கியானங்கள்ல அதை எழுதி வச்சிருக்கு. அந்த நுட்பங்களை நாம பார்க்கிறோம், அதெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் வில்லிவலம் சிவன் அழகிய சிங்கருடைய வியாக்கியானத்துல என்ன ஒரு சுவாரஸ்யம் சொன்னா, எதை எடுத்தாலும் அருளி செயலை டச் பண்ணும். அதுதான் விசேஷம். கட்டோபனிஷத் வியாக்கியானம்னா அதுல ஐஷிங்கர் அழகா அங்கங்க என்னென்ன பாசுரமோ அந்த பாசுரத்தை கொடுத்து அதுக்கு ஈட்டுல வியாக்கியானம் எடுப்பார். அழகிய மணவாள பெருமாள் நாயனார் முதலான பெரியோர்கள் அருளி செய்த வியாக்கியானங்களை எடுப்பார். ஈட்டு பந்தியை சொல்லி அந்த பந்தி இங்க எப்படி அதனுடைய சிக்னிபிகன்ஸ் என்ன, அது எப்படி இங்க பொருந்துறது என்பதாக காண்பிப்பார். இந்த ஸ்டைல் ஐஷிங்கர்கிட்ட நம்ம ரொம்ப ரசிக்க வேண்டியது. ஏன்னா இங்க சுவாமி அத்தியக்ஷகர் சுவாமி சாதித்தபடியாக அவர் எழுதினதான அந்த நூல்கள்ல அழகான தமிழ் பிரபந்தங்களுடைய வியாக்கியானம் வந்ததற்கு காரணம் ஐஷிங்கருக்கு ஏற்பட்டிருந்த அபரிமிதமான தமிழ் பாண்டித்யம். திருக்குடுந்த சிவன் ஆண்டவனே நம்ம ஐஷிங்கர் இடத்துல ஓய் நீர் திவ்ய பிரபந்த விவரணத்துல என்னோட போட்டி போடுற அளவுக்கு நல்லா கிரகிச்சுட்டு சாதிச்சார்னு அழகிசிங்கரே பல சந்தர்ப்பங்களை சாதிச்சிருக்கேன். அது போல
வியாக்கியானங்களை எழுதுறதுன்றது ரொம்ப விசேஷம். 1966 1965 வரலும் நிருசிம்மப்பிரியா முதல்ல திருவள்ளூர்ல இருந்தது. அதுக்கப்புறம் மெட்ராஸுக்கு வந்தது. மறுபடியும் திருவள்ளூர் போச்சு. நடுவில் 2 மாசம் மதுராந்தகத்தில் இருந்தது. மறுபடியும் மெட்ராஸுக்கு வந்தது. புஸ்தகத்தை இன்னும் கொஞ்சம் பிரகாசப்படுத்துறதுக்கு முடியல. மக்கள் எல்லாரும் ஆஹான்றா, ஐஷங்கர் என்ன சேவிக்கிறா, நிறைய மந்திராட்சரம் வாங்கிக்கிறா, ஆனா புஸ்தகத்தை மட்டும் வாங்கி வாசிக்க மாட்டேன்றான். இந்த ப்ராப்ளம் என்னைக்குமே உண்டு. இது சம்பாதகரால மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வச்சுக்காதீங்க. இந்த ப்ராப்ளம் என்னைக்குமே உண்டு. அப்போ 1965 பெரியவாள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம், முக்கூர் ஐஷங்கருடைய தலைமையில ஒரு கூட்டம் நடத்தினான். நிருசிம்மப்பிரியா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவான ஒரு ஷேப்ல வரணும், ரீடபிலிட்டி இருக்கட்டும். ஓவரா மணிப்பிரவாளத்தில் என்றபடி காப்படி அரைப்படி முக்காப்படிலாம் விட்டுட்டு என்ன விஷயம் சொல்லணுமோ அந்த விஷயத்த கோர்வையா சொல்லணும்னு ஒரு ஐடியா பண்ணி அதுக்கு ஒரு வரைவு திட்டம் ஏற்படுத்தப்பட்டது. ஆர்கே சுவாமி முதலான பெரியவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து நாங்கள் அந்த நிருசிம்மப்பிரியாவுடைய பொறுப்பை ஏற்றுக்கிறோம் என்று கூட திருக்கள்ள சுவாமி, அப்போ புருஷ சுவாமி ஏழ்டார், திருக்கள்ள சுவாமி எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா நிருசிம்மப்பிரியாவை எப்படி நாம டெவலப் பண்ணலாம் அப்படின்னும் பொழுது ஸ்ரீ சன்னதி வித்வான்கள் எல்லோரும், அது தவிர அந்த காலத்துல பிரசித்தமா எழுந்தொழி இருந்த மங்கீபுரம் நவநீதம் சுவாமி, டிடி தாத்தாச்சார சுவாமி, மதுராந்தகம் சுவாமி முதலான பெரியோர்களையும் எழுத வைக்கிறதா வச்சு. அந்த காலத்துல நிருசிம்மப்பிரியா மட்டும்தான் த டைரக்ட் கனெக்டிவிட்டி பிட்வீன் மடம் அண்ட் சிஷ்யர்கள். இன்னைக்கு என்னென்னமோ வந்துருக்கு, நிறைய குரூப் அண்ட் குரூப்ஸ் ஆஃப் வாட்ஸ்அப் வந்துருக்கு. நான் வாட்ஸ்அப் குரூப்பை மட்டும் சொல்றேன். அதனால நிறைய குரூப் வந்துருக்கு. அதனால கம்யூனிகேஷன் ஈஸியா போயிடுது. அந்த காலத்துல பத்திரிகா சேனல் என்பதுதான் முக்கியமானது ஒரு கம்யூனிகேஷன். அது மூலமா தான் மக்களுக்கு விஷயம் போய் சேரும். அதுதான் இஞ்சிபோடேஷனுடைய ஆசாசன அனுசாசனம். நிருசிம்மப்பிரியா ஹேஷா கேஹே கேஹே நிவாசதாம். இந்த நிருசிம்மப்பிரியா என்பது ஒவ்வொருத்தருடையதான இல்லங்களிலும் அழகுற விழிர வேண்டும், நிருசிம்மனுடைய அனுகிரகத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று இஞ்சிபோடேஷிகர் அதுக்கு ஒரு அனுஷ்டுப் சந்தஸ் அழகான ஒரு ஸ்லோகம் எழுதி வச்சிருக்கு. அதுதான் நிருசிம்மப்பிரியாவுடைய லோகோ. திருவள்ளூர் நிருசிம்மன் தான் அந்த லோகோ. 1966 இங்க கலைமகளோட சேர்ந்து கீவா ஜெகநாதன் முதலானவர்களோடு சேர்ந்து ஒரு டைப் வச்சுண்டு எல்லா பெரியவாளும் புஸ்தகத்தை எழுத ஆரம்பிச்சா. அப்போ முக்கியமான சம்பிரதாய கிரந்தங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்பதாக நினைத்து அப்போதான் விசேஷமாக கீதா ஆரம்பிச்சது, ஆச்சாரிய வைபவம் ஆரம்பித்தது, பெருக்கரண சுவாமி அஹோபில கஷேத்திர மகாத்யம், துலா காவேரி மகாத்யம், விஷ்ணு பூஜை, ஏகாதசி விரதங்கள் முதலான கிரந்தங்களை பெருக்கரண சுவாமி எழுத ஆரம்பிச்சார். ஆழ்வார்கள் வைபவங்களை நவநீதம் சுவாமி எழுத ஆரம்பிச்சார். ஸ்ரீமத் ராமாயணம் அது தவிர அந்தந்த மாசத்துடைய விசேஷ விஷயங்களை எல்லாம் மதுராந்தக சுவாமி எழுத ஆரம்பிச்சார். நம்ம வில்லிவலம் சிவர் அழகேசிங்கர் அந்த சமயத்துல ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை எழுத ஆரம்பிச்சார். அதுதான் தொடர் ஆரம்பிச்சது. கூடவே மகாபாரத தொடர் பின்னாடி வர ஆரம்பிச்சது. ஒரு 2 ஃபாரம், ஒரு ஃபாரம்னா 8 பேஜ், அந்த 2 ஃபாரமா மகாபாரத தொடர் வரும். அதை எல்லாரும் எடுத்து பயன் பண்ணி வச்சுப்பா. பொன்னியின் செல்வன் மாதிரி அந்த காலத்துல அதெல்லாம் கல்கியில ஒரு தொடர் வந்ததுன்னா, விகடன்ல ஒரு தொடர் வந்ததுன்னா எடுத்து பயன் பண்ணி வச்சுக்கிற மாதிரி, சாண்டில்யன் கதை வந்ததுன்னா வரா மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் தனித்தனியா ஃபோல்டர் போட்டு எல்லாரும் அந்த தொடரா வச்சுப்பா. அதை படிக்க ஆரம்பிச்சான். இந்த மாசத்துடைய கண்டென்ட், இந்த மாசத்துடைய புஸ்தகத்தை அவர்கள் வாசித்து முடிப்பதற்குள்ள அடுத்த மாச புஸ்தகம் அவளுக்கு வந்துடும். ஸோ கண்டினியூட்டி அவளுக்கு விடாமல் போகும். கரெக்டா விஷயங்கள் பார்த்துனே வந்தா அதை கொடுக்கும் பொழுது வாசிக்கிறவாளுக்கு ஒரு உற்சாகத்தை தோணணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் தோணணும். ஏன்னா விஷ்ணு புராணத்தை எழுதுறது அவ்வளவு சுலபமானது இல்லை. விஷ்ணு புராணத்துக்கு விஷ்ணு சித்தீயம் என்பது எங்களாழ்வான் அருளி செய்திருக்கக்கூடிய வியாக்கியானம். இன்னைக்கு கார்த்தால உபன்யாசத்துல கூட சொன்னோம். இந்த விஷ்ணு சித்தீய வியாக்கியான விஷயங்களை புரிஞ்சுக்கிறது என்பது சாட்சாத் ஸ்ரீபாஷிகாருடைய அனுகிரகம் இருந்தால்தான் முடியும். அதுதான் சாதிக்கிறார். அந்த அர்த்தம் புரியணும் என்றால் ரொம்ப டெக்னிக்கலா பார்க்கணும். ஏன்னா ஸ்ரீபாஷ்யத்துல ஜிக்ஞாசாதிகரணம் என்பதான ஒரு சாப்டர் முதல்ல அதுதான் ஆரம்பம். ஜிக்ஞாசாதிகரணம் தான் ஆரம்பம். அந்த ஜிக்ஞாசாதிகரணத்துல ஸ்ருதி கட்டா ஸ்மிருதி கட்டா 2 பிடுங்கள் இருக்கு. ரொம்ப கஷ்டம். அதை தாண்டிட்டா அப்படிங்கிட்டா அவனுக்கு ஸ்ரீபாஷியில முடிஞ்சு கொடுத்துன்னு சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்ருதி கட்டா, அடுத்தது ஸ்மிருதி கட்டா. ஸ்மிருதி கட்டகான புராண கட்டா. அந்த புராண கட்டகான்னு வரைச்சு சங்கர பகவத் பாதரும் விஷ்ணு புராணத்தினுடைய ஸ்லோகங்களுக்கு வியாக்கியானம் பண்றது.
இந்த இடம் எங்க வருது? மகாபூர்வபக்ஷம் மகா சித்தாந்தம். பாஷ்யக்காரர மாதிரி நமக்கு கண்டென்ட்ட முதல்ல இண்டெக்ஸ் பண்ணி ஃபோல்டர் போட்டு அழகா பிரிச்சு கொடுக்குறவா யாருமே கிடையாது. அந்த ஸ்டைல் பாஷ்யக்காரருடைய ஸ்டைல், அது யூனிக். யதா பூத ஸ்வார்த்தா எதி நிருபதி சூக்தி விஜயதே என்றார் சுவாமி தேசிகன். கொண்டாடினர் தேசிகன். ஸ்ரீபாஷ்யக்காரரை தள்ள தூக்கி வச்சுக்கணும்னா தேசிகன் ஸ்ரீசுக்தி பரிச்சயம் பண்ணாதான் முடியும். இதெல்லாம் பாஷ்யக்கார பெருமை பெரிய நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை அழகா என்ன பண்ணார் அப்படி கேட்டா, அதை கொண்டாடினர். அதை எப்படி கொண்டாடணுமோ அப்படி கொண்டாடினர், எப்படி பகுமானிக்கணுமோ அப்படி பகுமானித்தார். எப்படி கொண்டாடினார் சுவாமி கேட்டா, லகு பூர்வபக்ஷம் லகு சித்தாந்தம், மகாபூர்வபக்ஷம் மகா சித்தாந்தம், இது ரெண்டா பிரிச்ச. சின்ன பூர்வபக்ஷம் அதனுடைய சின்ன சித்தாந்தம், பெரிய பூர்வபக்ஷம் பெரிய சித்தாந்தம், அதுல சின்ன பூர்வபக்ஷம் பெரிய சித்தாந்தம், பெரிய பூர்வபக்ஷம் அப்படின்னா அத ஒரு அழகான ஒரு டெக்னிக்கா பாஷ்யக்காரர் எக்ஸ்பிளைன் பண்ணார். இதுவரையில ஒரு கண்டென்ட். முதல் சூத்திரமான அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசால இது பர்யந்த ஒரு கண்டென்ட். இது உனக்கு கிளாரிட்டியா எடுத்தா, இதை நன்னா புரிஞ்சுட்டியா, கிளியரா இதை புரிஞ்சுட்டுனா இதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் நான் வரம்பா என்று அதை எலாபரேட் பண்ணு. அப்ப மகாபூர்வபக்ஷத்துல பூர்வபக்ஷிகள், பிரதான பூர்வபக்ஷிகள் யாரு? ஜிக்ஞாசாதிகரணம் என்னும் முதல் சூத்திரத்திற்கு பிரதான பூர்வபக்ஷி மீமாம்சகன். ஆனால் முதல்ல அத்வைதவாதம் பிரசித்தமா நடக்குது. அதுல அத்வைதி பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹா என்று பிரம்மந்தா சத்தியம், உலகம் அனைத்தும் மித்யை, இதை தவிர்த்து வேற ஒண்ணும் கிடையாது, உலகம் எல்லாம் போய், நீயும் போய் நானும் போய், நினைச்சு பார்த்தால் எல்லாம் போய் அப்படின்னு பாடுறான். அதற்கு அத்வைதிகள் கையாளக்கூடிய ஸ்லோகங்கள் விஷ்ணு புராணத்துடைய ஸ்லோகம். ஏன்னா விஷ்ணு புராணம் பரம பிரமாணம். பாகவதம் கூட எடுக்கல. சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசுக்திகள்ல பாகவதத்தினுடைய கொட்டேஷன் பார்த்தோம்னா விரல் விட்டு எண்ணிடணும். ஆனா விஷ்ணு புராணத்துடைய கொட்டேஷன் அப்படின்னு கேட்டா என்டையர் தாத்பரிய சந்திரிகை எடுத்தாலும் விஷ்ணு புராணம் வரும், அதிகரண சாராவளியுடைய வியாக்கியானங்கள் விஷ்ணு புராணங்கள் வரும், பாஷ்யத்துல சொல்லவே வேண்டாம். இப்படி எல்லா இடத்துல விஷ்ணு புராணம் பரவி கிடக்கும். அந்த விஷ்ணு புராணத்துல ஸ்லோகத்தினுடைய அன்வயம் ஒண்ணு இருக்கு. ஸ்லோகத்துடைய அன்வயம்னா ஒரு ஸ்லோகத்தின் அர்த்தத்தை எப்படி நாம் புரிந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்து இருக்கு. தெரியுமோ என்னாச்சு? டர்ன் டீத் இயர் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் போட்டு பெருமாள் புறப்பாடு ஃபேஸ்புக் எல்லாம் போடுறாள் இல்லையோ, ஃபேஸ்புக்ல ஒரு போட்டோ போட்டிருக்கான், பெருமாள் புறப்பாடு, எதிர கோஷ்டி நிக்கிறது. அந்த கோஷ்டிக்காக இவர் போட்டுந்தார் டர்ன் டீத் இயர் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு. இது என்னது? தலைய முறியல காலம் முறியல, இதெல்லாம் புரியவே இல்லை. திரு பல்லாண்டு தொடக்கம், ஏஐனுடைய டிரான்ஸ்லேஷன். திருன்றது டேர்ன் ஆயிடுதா, பல்லுன்றது டீத் ஆயிடுதா, இயர்ன்றது ஆண்டு ஆயிடுதா, தொடக்கம்ன்றது ஸ்டார்ட்ஸ் ஆயிடுது. போய் பாருங்க, மெட்டால அப்படிதான் இருக்கு. ஒரு விவாகத்தில் இவரை சந்திச்சேன்னா விவாகரத்து பண்ணினேன்னு ஒருத்தர் எழுதிருக்கும். நாம ஒண்ணு சொன்னா அதுவா புரிஞ்சுக்கிறது. இது காலக்ஷேபத்துல நேரம் மட்டும் இல்ல, மெஷினரிஸ் அப்படிதான் இருக்கு. அப்ப சொல்றது அந்த இன்டர்பிரேஷன், ஸ்லோகத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்ன்றதுல இருக்கு. சாதாரண ஒரு ஸ்லோகம், வாகர்த்தா யுவ சம்பிருத்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரனா ஒருத்தர் சொன்னார். அப்படி சொல்லாத, பார்வதி இப்ப ரமேஸ்வரன் பிரிச்சார். சண்டை ஸ்லோகத்தை ரசிக்கிறத விட்டுட்டு சண்டை போடுறதுல ரொம்ப பிரசித்தமா இருக்கும். அப்ப விஷ்ணு புராணத்தை கொண்டு பிரம்மத்தை தவிர்த்து உலகமானது மித்யா, இவை அனைத்தும் பொய் என்பதை ஸ்தாபிக்கணும் அத்வைதி. அவ விஷ்ணு புராண ஸ்லோகங்கள் எடுக்கிறது. இது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கட்டம். இது விஷ்ணு புராணத்துல 6வது அம்சத்துல கேசித்வஜ காண்டிக்க ஜனக சம்வாதம்னு வருது. நான் விஷ்ணு புராணத்தை விட்டு வெளில போல, நிருசிம்மாவதாரம் தான் சொல்ல போறேன். அது கரெக்டா அப்பொழுதே அவன் வீய தோன்றிய நிருசிம்மன் எப்படி அவதாரம் பண்ணுவாரோ அவதாரம் பண்ணுவோம். எல்லா ஐஷிங்கருடைய வியாக்கியானத்தை பேஸ் பண்ணி சொல்றதுனால சொல்றேன். அந்த கேசித்வஜ காண்டிக்க ஜனக சம்வாதம் இருக்கு. 2 பேர் பங்காளிகள், ஒருத்தர் கேசித்வஜ ஜனகர், இன்னொருத்தர் காண்டிக்க ஜனகர். பங்காளி சண்டை, ஒருத்தர் இன்னொருத்தரை விரட்டி விட்டுட்டார், அடிச்சு துரத்திட்டார், அவர் ஓடி போயிட்டார், காட்டுல இருக்கார். ஒருத்தர் கர்மயோக நிரதர், ஒருத்தர் பிரம்மஜானி. க்ஷத்ரியர்கள் தான். இமம் விவஸ்வதே யோகம் புரத்தவான் அகமவ்யம் விவஸ்வான் மனவே பிராக மனுஹு இக்ஷ்வாகவே பிரவீத் ஏவம் பரம்பரா பிராப்தம்
இமம் ராஜரிஷயோ விதுகு ச காலேன மகதா யோகோ நஷ்ட பரந்தபா. 4வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கச்சே பெருமாள் சொன்னான், இத க்ஷத்திரியர்கள் தெரிஞ்சிருந்தா. உத்தமமான இந்த 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 வித்தை யாருக்கு தெரியும்? க்ஷத்திரியாளுக்கு தான் தெரியும். ராஜரிஷிகள் பேரு ஜனக, அம்பரீஷ, கேகய, அஸ்வபதி என்று பாஷ்யக்காரர் அதற்கு அவதாரிக்கை சாதிக்கிறார். இவ அத்தனை பேர் ராஜரிஷிகள். ஜனகர், அம்பரீஷர், கேகயர், அஸ்வபதி இவெல்லாம். ஏன்னா கர்மனே வகை சம்சித்தியம் ஆஸ்திதாக ஜனகாதயா. ஜனகர் முதலானவர்கள் எங்க சுவாமி சாதிப்பார். இந்த ஆதி சப்தத்தினால கேசித்வஜர் இவா காண்பிக்கப்படுகிறதுன்னு சாதி. அந்த ஒருத்தருக்கு கர்மயோகம் தெரியும், இன்னொருத்தருக்கு பிரம்மஜானியா இருக்கு. இந்த விரட்டி விட்டுட்டாரு பாருங்க, அவர் காட்டுல இருந்து விரட்டப்பட்டாரு, அவர் காட்டுல இருந்து அவர் கர்மயோகங்கள் தெரிஞ்சவர். பிரம்மஜானி இருக்காரு, அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். இந்த ராஜ்ய பரிபாலனம் பண்றவர் ஒரு நாள் அவர் யாகம் பண்ணச்சே அந்த யாகத்தில் நடுவில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு. யாக பசு அப்படின்னு சொல்லுவோம். யாகத்திற்கு ஒரு ஆடு இருக்கும், அந்த ஆட்டுக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சு. இப்ப யாகம் கெட்டுப்படுது. இப்ப இந்த யாகத்தை ஃபர்தரா எப்படி டெவலப் பண்ணணும், இதை எப்படி கண்டினியூ பண்ணணும்னு ஒரு சந்தேகம் வந்தது. எல்லாரும் கேட்டார், சாரி எங்களுக்கு தெரியாதுன்ட்டு. இப்ப யாருக்கு தெரியும்? யாரு காட்டுல இருக்காரோ அவரை போய் கேளுன்ட்டு. இவர் அங்கேயாவது நிராயுதபாணியா அவர்கிட்ட கேட்க வர, வித்தியை கேட்க வர. அவன் என்ன பண்ணா, டே அவன் சத்ருடான வாய முடிந்து என்கிட்ட வித்யாபியாசம் பண்ற வரவன நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்வாதம் பண்ணான். இவருக்கு தேவையான விஷயங்களை அவர் சொல்லி கொடுத்துட்டார். சொல்லி கொடுத்த உடனே அவர் கேட்டார், உனக்கு என்ன வேணும்னு. உடனே எல்லாரும் ராஜ்யத்துக்கு இது நான் இன்னைக்கு ராஜ்யம் இவங்கிட்ட வாங்கிப்பேன், நாளைக்கு இன்னொருத்த வந்து என்னை விரட்டி விட்டுடுவோம். இது என்ன வம்பா போச்சு. அவரு பிரம்மஜானி, எனக்கு வெறும் கர்மயோகம் தான் தெரியும். அவர் பிரம்மஜானத்தை அறிந்தவர், பிரம்மத்தை அறிந்தவர், பிரம்ம லட்சணத்தை அறிந்தவர், பிரம்ம தத்துவத்தை அறிந்தவர். நீர் எனக்கு பிரம்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணுன்னு சொல்றார். அப்ப கேசித்வஜ ஜனகர் காண்டிக்கருக்கு உபதேசம் பண்றதுதான் முக்கியமான பிரம்ம லட்சண விஷயம். இத வியாக்கியானம் பண்ணும் பொழுது அத்வைத பரமாகத்தான் அந்த ஸ்லோகங்கள் நமக்கு புலப்படும். ஆனால் அத ஸ்ரீபாஷ்யக்காரர் ஜிக்ஞாசாதிகரணத்துல வியாக்கியானம் பண்றார். அடுத்தது எப்படி அப்படின்னு கேட்டா, மேற்கொண்டு ஸ்ரீ விஷ்ணு சித்தர் என்னும் எங்களாழ்வான் அவர் இதற்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். விஷ்ணு சித்தியம்னு பேர். இந்த வியாக்கியானங்கள் இருந்தால் நமக்கு புரியும். இப்ப கதையடியன்னு ஒரு 10 நிமிஷத்தை சொல்லிட்டேன். ஆனால் ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய அர்த்த விவரணம் எலாபரேட்டா போகும். இதனுடைய தொடர்பு எங்க இருக்கு? இதே விஷ்ணு புராணத்துல ஜடபரதருடைய உபாக்கியானம் அங்க பார்த்தா தெரியும். ஜடபரத சதுஷ்லோகி, ஆதி பரத சதுஷ்லோகி ஸ்ரீபாஷ்யக்காரர் வியாக்கியானம் பண்றது. மேல்கோட்டை ஸ்ரீபாஷ்ய புஸ்தகத்துல அழகா அதை பிரிச்சு கொடுத்திருப்பான். ஆதி பரத சதுஷ்லோகி அப்படின்னு கொடுத்திருப்பான். அதே மாதிரி பெருமாள் வராக அவதாரம் எடுக்கிறார். அந்த வராக அவதாரத்துல மகரிஷிகள் பெருமாள் ஸ்தோத்திரம் பண்றார். அந்த இடத்துல வரைச்சே வராக சதுஷ்லோகி. அதே மாதிரி கேசித்வஜ காண்டிக்கு ஜனக சம்வாதத்துல சதுஷ்லோகிகள் செக்ஷன் பை செக்ஷனா பாஷிகார் பிரிக்கும். ஒண்ணு முதல் அம்சம். விஷ்ணு புராணம் 6 அம்சங்கள். 6 அம்சங்கள்னா காண்டங்கள், அம்சங்கள், அத்தியாயங்கள், ஸ்கந்தங்கள் அப்படின்னு பிரிப்பான். விஷ்ணு புராணம் 6 அம்சம், 18,000 ஸ்லோகம். இதுல முதல் அம்சத்துல மைத்ரேயர் பராசரரிடத்துல போய் கேட்கிறார் கேள்வி. அட்ராண்டமான ஒரு கேள்வி. அந்த அட்ராண்டமான கேள்விக்கு அத்தியுதமான ஒரு பதில். கேள்வி சாதாரண கேள்வி. அந்த கேள்விக்கு பராசரர் தனக்கு வியாசர் வசிஷ்டரும் புலஸ்தியரும் பண்ணின அனுகிரகத்தை ஸ்மரித்து ஆன்சர் பண்றார். ஆச்சாரிய தியானம் பண்ணி ஆன்சர் பண்றார். ஆக்சுவலி வாட் ஐ திங்க் அப்படின்னு சொல்லல அவர். தன்னுடைய ஆச்சாரியர்கள் 2 பேர், ஒரு பக்கம் வசிஷ்டர் தாத்தா அனுகிரகம் பண்ணார், இன்னொரு பக்கம் புலஸ்தியர். ராட்சச வம்சமே இருக்கக்கூடாது, அதை ஒழிச்சு கட்டிடுவேன்னு யாகம் பண்ணினார் பராசரர். அந்த யாகத்தை பெரியோர்கள் சொன்னதுனால நிறுத்தினார். அதனால அவ அனுகிரகம் பண்ணான். உனக்கு தத்துவம் தானா தெரியட்டும், தத்துவத்துன்னு தெரியக்கூடாது, தானா தெரியட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணான். அந்த ஆசீர்வாதத்தினால இப்போ மைத்ரேயா சிஷ்யனான நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன்னு ஆரம்பிச்சார். இதான் விஷ்ணு புராணத்துடைய அவதாரிக்கை, இன்ட்ரோ. அதுல முதல் அம்சத்துல ஜகத்தினுடைய உற்பத்தி முதலான விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. பிறகு அங்கதான் பிரகலாதனுடைய சரித்திரம் வருது. 17வது அத்தியாயத்திலிருந்து பிரகலாதனுடைய சரித்திரம்.
மறுபடியும் 2வது அம்சத்துல ஜடபரதருடைய சரித்திரங்கள் காண்பிக்கப்படுகின்றன. மறுபடியும் 6வது அம்சத்துல கேசித்வஜ காண்டிக்க ஜனக சம்பாரம் சொல்லப்படுகிறது.